நம்ம இப்போ பாவலோட போறோம். வண்டி ஓட்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா புதிய டிரைவர் நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். அவர் தான் என்ட்ரன்ஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. என்னோட தம்பி பாத்துக்கோங்க, நல்ல பாத்துக்கோங்க. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாகுபலியில வந்து இந்த ரேஞ்சர்னு ஒரு புது கேமை வச்சிருக்காங்க. ஹாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லாத ஒண்ணு இருக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க வாவுலி பொருட்காட்சி பார்க்க வந்திருக்கோம். இது இந்த வருஷம் வந்து 100வது வாவுலி பொருட்காட்சி. இந்த வருஷம் நிறைய டிஃபரெண்டான வாவுலி பொருட்காட்சியில டிஃபரெண்டான நிறைய விளையாட்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா நிறைய பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாவுலி பொருட்காட்சி ஜூலை 9ஆம் தேதியில இருந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த வாவுலி கடையில என்ன ஸ்பெஷல்னா 100வது வருஷம் ஆனதால இந்த ஒரு தூண் வச்சிருக்காங்க. அது ஒரு நினைவு சின்னமாக இந்த தூணை வச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு வந்து டிக்கெட் எடுக்கலாம்னு உள்ள கவுண்டர்ல வந்தப்போ இன்னைக்கு வந்து டிக்கெட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஆனதுனால ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து சாதாரணமா 20 ரூபா டிக்கெட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட், அதுவும் மட்டும் பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபா தான் டிக்கெட். 50% டிஸ்கவுண்ட். என்னதுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முதல்ல சொன்னோம் இந்த 9ஆம் தேதியிலேருந்து ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை. ஆனால் பட் இங்கே வந்து போட்டிருக்கு ஜூலை 28ஆம் தேதியிலே முடியுது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. வாங்க, நாங்க அப்படியே உள்ள போக போறோம். சிம்மாசனம் இருக்கு. இது என்னன்னா மைசூர் பேலஸ்ல மைசூர் ராஜாவோட அந்த சிம்மாசனம். அதை அது கணக்காக அவங்க டிசைன் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. பாருங்க, சேரல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய சாதனம். சிமியனோட தம்பி பாத்துக்கோங்க, நல்ல பாத்துக்கோங்க. எப்படிதான் இருப்பாங்க. எல்லா வருஷமும் நிறைய எக்ஸிபிஷன் பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் ஆட்டு வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. மனுஷனுக்கு உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி வித்தியாசமா நிறைய வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். உண்மையான குழந்தை எல்லாம் இருக்கு. அந்த டப்பாய்க்குள்ள வச்சிருக்காங்க. பாரு, 8 மாசமான குழந்தை, 5 மாசமான குழந்தை வரிசையை அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க வந்து இதை கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 7 மாசமான குழந்தையோட எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது எத்தனை மாசம், 8 மாசம், அப்படியே ஒவ்வொரு இதுவும் கரெக்டா வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நீங்க வந்து குமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆர்டிஸ்டோட டிராயிங்ஸும் பார்க்கலாம். ரொம்ப அழகா நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு பார்க்கலாம். பாருங்க, எக்கச்சக்கமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நிறைய வரைஞ்சி கொண்டு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இங்க ஒரு மீன் வச்சிருக்காங்க. மீன் மாடல் வந்து ஃபுல்லா வந்து கடல் குச்சில வந்து செஞ்சது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மீனோட இது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு.
ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்ததால இன்னைக்கு கூட்டமே இல்ல, பார்க்க ரொம்ப எல்லாமே ரொம்ப நம்ம ஃப்ரீயா வந்து பார்த்துட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ஆர்ட் அகாடமில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட் வரைஞ்சு அவங்க வரைஞ்ச ஆர்ட் எல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு, ரியலிஸ்டிக்கா ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து லைவா அவங்க வரைஞ்சு கொடுக்குறாங்க. இங்க வந்து அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்க வந்து உங்க இமேஜையும் அப்படியே லைவா அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்படியே இங்க பாக்குற இது எல்லாமே அவங்க வரைஞ்சதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வரைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் இருக்காங்க நிறைய பேர். அவங்களும் நிறைய வரைஞ்சிட்டே இருக்காங்க இந்த சைட்ல. இவன் இல்ல அந்த பக்கம் அங்க பாரு. கேமரா சரியில்லை, ஃப்ரேம் பண்ணாலே சரி தலையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு ஒட்டகம் இருக்கு, பார்க்க சூப்பரா பண்ணிருக்காங்க. பண்ணது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது அரைமனை எஸ்எஸ் கிரவுண்ட்ல உள்ள ஒட்டகத்தை கொண்டு இங்க பொருட்காட்சிக்காக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மாறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்க இந்த எக்ஸிபிஷன் இங்கே எல்லாம் பார்த்தாச்சு. நீ அப்படியே வந்து ரைடு எல்லாம் போனோம்னா இந்த பக்கம் தான் இருக்கு. நாங்க அடுத்து அங்க கீழே போய் பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆனதுனால ரைடு எதுவும் கிடையாதான். நாளையில இருந்து நீங்க வரும்போது ஃபுல்லா ரைடு எல்லாமே ரன்னிங்கா இருக்கும். நாங்க வந்து பெரித ஏமாற்றமா போச்சு எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் ஆனதுனால என்ட்ரன்ஸ்ல எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி தான் நான் ஃப்ரீயா என்ட்ரன்ஸ் இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஃப்ரீயா? பாப்கார்ன் எனக்கு ஃப்ரீயா தருவேன். உள்ள வந்தா எல்லாம் ஃப்ரீயா? ஆக்சுவலி ஃப்ரீன்னு நினைச்சாங்க, ரைடெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. பார்த்தா இன்னைக்கு ரைடே ரன் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. விவசாய பொருட்கள் எல்லாம் வந்து தனியா வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லா வெரைட்டி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்வைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்ததுனால இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லாஸ்டா வரும்போது எல்லாமே கரிஞ்சு போய் தான் இருக்கும். இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாவலியில வந்து இந்த ரேஞ்சர்னு ஒரு புது கேம் வச்சிருக்காங்க. இந்த ரைடு வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே போய் தலைகீழ நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து நிறைய புதுசா நிறைய வந்து ரைடு எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த இதுவும் ஆப்ரேட் ஆகல. 10ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி ஃபுல்லா எல்லாமே ரன் ஆகும். காலையில வந்து ஸ்டார்டிங் 9 மணில இருந்து ஈவினிங் வந்து நைட்டு 10-12 மணி வரை இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து கேம்ஸ் மட்டும் உள்ளாடி இருக்கு. நாங்க நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் எல்லாம் போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நம்ம அந்த விளையாட் கேம்ஸ் விளையாட போறோம். நம்ம அப்படியே கேம் விளையாட போறோம். வாங்க போய் பார்ப்போம். சரி போவோம். ஃபர்ஸ்ட் நீ விளையாடுவா. எப்பவுமே நம்ம தான் அப்படி எங்க விளையாடுது பாரு. ஃபர்ஸ்ட் இவன் விளையாட போறான். எனக்கு ஒரு சென்ஸ் லக்கி கேம் எவ்வளவு? 50. இந்த கேம்ல எப்படி இருந்தா எதுக்குள்ள எடுத்துட்டு எனக்கு ஃபுல்லா இருக்கணும். 50 ரூபாய்க்கு தான் இருக்கு. 50 ரூபாய்க்கு 7 ரிங்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போட போறேன். இப்ப போட்டேன், அவ்வளவுதான். சூப்பரா போட்டேன். கரெக்டா கேப்ஸ் அப்படியே கேப்ல போடு. ரிஜோ போட போறேன். என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் போடு. ஹார்லிக்ஸ் போடு. ஏதாவது ஒண்ணு போடு. ஹார்லிக்ஸ் போடு. நீ முடிதான் லாஸ்ட் ஃபைனல் லாஸ்ட் இது
அவரு விருது வெட்டிட போறானே. 50 ரூபா சோகா, 50 ரூபா அப்படி சக்சஸ்ஃபுல்லி 50 ரூபா வேஸ்ட். வேஸ்ட். 50 ரூபா வந்ததுக்கு 50 ரூபா வேஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியே எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இன்னைக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அப்படியே வாவூர் பொருட்காட்சி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது தான் இந்த லட்சுமி தியேட்டர் ஆப்போசிட்ல ராயல் அக்வாரியம் ஒரு அக்வாரியம் இருக்கு. நாங்க கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்க. நல்ல நல்ல சூப்பரான ஃபிஷ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச மீன் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போறான். இது ஃபிஷ் நேம் என்னது? ஃபிஷ்ஷை பத்தி நிறைய தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, மிஸ்டர் சாபின் அவர்களே. இந்த ஃபிஷ்ஷை பத்தி சொல்லி இது பேர் என்னது? இந்த கலரா இருக்க இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா இது விடோ ஃபிஷ். விடோ வந்து இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கு. பாப்போம் நமக்கு எந்த ஃபிஷ் வாங்கலாம். நீ வாங்குது? அப்படியே உள்ள போவோம். இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா போலார் பேரட். இது பாத்தீங்கன்னா கோல்டு. இது என்னன்னு தெரியல. புந்து ஃபிஷ், புந்து உள்ளது. சொல்லிட்டே இருந்தேன். இது இல்லாத ஒண்ணு இருக்காத. ரொம்ப பெரிய ஒரு ஃபிஷ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே மீன் வாங்கியாச்சு. 2 ஐட்டம் மீன் வாங்கிட்டோம். நாங்கள் இனி அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே. கண்டிப்பாக நீங்கள் வாவூலிக்கு வாங்க. வாவூலி வரும்போது இந்த லட்சுமி தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ராயல் அக்வாரியத்தில் நிறைய ஃபிஷ் வந்து ஹோல்சேல் ரேட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் வாங்க. ஓகே, பை பை.